ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல தற்பொழுது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பா லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் எம்டி உள்ளிட்ட பலர் மேல இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, மேலும் இந்த முக்கிய செய்தி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாகோட முன்னாள் நிர்வாக இயக்குனர் மீது என மொத்தம் பலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இந்த வழக்கு பதிவை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சரோட செந்தில் பாலாஜியோட கரூர்ல இருக்கக்கூடிய வீடு மற்றும் அவரது உதவியாளர் வீடு என சென்னை உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாகத்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிரமாக விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் செந்தில் பாலாஜியிடம் தீவிரமாக விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக என்ன மாதிரியான டெண்டர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஒப்பந்தங்கள் என்ன மாதிரியாக எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கேட்டு பெற்று இந்த விசாரணையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தான் தற்போது இந்த வழக்கு, அதாவது முன்னாள் அமைச்சரோட செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் டாஸ்மாக் எம்டி உள்ளிட்ட பலர் மீது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கினோட அடிப்படையாக வைத்துத்தான் 41 இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னதாக அவர் ஏற்கனவே இந்த தாவேகாவோட எம்எல்ஏ பேரம் வழக்கிலையும் சிக்கியிருக்கிறார். அதன் காரணமாக அவர் அந்த வழக்குல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கு தொடர்பாக அவர் தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடப்பட வேண்டும். 4 நாட்களாக தொடர்ந்து அவர் கையெழுத்திட்டு வந்த நிலையில இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையின் காரணமாக இந்த வழக்குல விசாரணையின் காரணமாக இந்த தாவேகாவோட பேரம் வழக்குல அவர் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகவில்லை. அவரிடம் தீவிரமாக 2 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாகத்தான் செந்தில் பாலாஜியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த டாஸ்மாகோட நிறுவனம் சார்பாகவும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் நிறுவன உரிமையாளர் அதே போன்று பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் டாஸ்மாகோட எம்டி உட்பட பலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.